வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பட்டா சிட்டா வந்து இப்போ புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓடிபி முறையில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து சேரும். ஓகே, நான் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் போய்ட்டு இல்லை நீங்கள் க்ரோம் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் பட்டா சிட்டான்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் ஃபஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னு அந்த லிங்க் வந்திருக்கு இல்லையா, தமிழக அரசு. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழக அரசோட பட்டாச்சிட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஜஸ்ட் நான் இதை கேன்சல் கொடுத்துட்றேன். இது வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டாச்சிட்டாவில் எவ்வளோ அமௌண்ட்டு வாங்குவாங்க அப்படின்றத டீட்டெயிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு விஷயம் தான், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நான் கேன்சல் கொடுத்துட்டு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகிறேன். ஜஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன் அப்படின்னா இதில் நிறைய கட்டமாக நிறைய பாக்ஸஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷன் ரூரல் நத்தம் வியூ பட்டாச்சிட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, வீடு மாதிரி சிம்பிள் போட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓகணும். ஸோ இந்த பட்டாச்சிட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறதான் பார்க்கலாம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓடிபி செக்ஷன் இல்லை. இந்த மாதிரி இப்போ புதுசாக வந்து ஓடிபி செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க செக்யூராக இருக்கணுன்றதுக்காக. ஸோ நீங்கள் வந்து கடைக்கடையாக போய்ட்டு சேவை மையத்தில் உங்கள் நம்பரை கொடுத்து பட்டா டவுன்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் பசங்க யாராச்சும் இருந்தால் கூட இந்த வீடியோ பார்த்து உங்களோட பட்டாச்சிட்டாவை டவுன்லோட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஈஸியாக பண்ணலாம், ஃப்ரீ தான், எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து டிஸ்ட்ரிக் கேட்குது. டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் ஒரு டிஸ்ட்ரிக் கொடுக்குறேன். அண்ட் தென் தாலுக்கில் வந்து என்ன நீங்கள் தாலுக்குனா வட்டம், சரிங்களா. அண்ட் தென் வில்லேஜ் நீங்கள் எந்த வில்லேஜோ அந்த கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா யூஸிங்கில் 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று பட்டா நம்பர், இன்னொன்று சர்வே நம்பர். ஸோ சர்வே நம்பர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் காமிக்கும். அந்த சர்வே நம்பரை கொடுத்துட்டு சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துட்டு கொடுங்க. என்கிட்ட பட்டா நம்பர் இருக்குது. ஸோ பட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லேண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் நத்தம் கேட்குது. ரூரல்னால் வில்லேஜு, நத்தம்னா டவுனு, சரிங்களா. அடுத்தது பட்டா நம்பர் கேட்குது. பட்டா நம்பர் ஜஸ்ட் நான் 216 கொடுத்துட்டு அடுத்து வந்து ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டில் ஜாயின் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு மொபைல் நம்பர் இப்போதைக்கு இருக்கிற மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி வாங்கிக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் மட்டும்தான் அந்த நம்பரால் ஓடிபி வர வைக்க முடியும், அதுக்கு மேலே வர வைக்க முடியாது, சரியா. ஓகே, ஓடிபி அந்த நம்பருக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஓடிபியை இந்த காலமில் இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி கன்ஃபார்ம் ஆகிடும். அப்படி எரர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் ஓடிபியை செக் பண்ணுங்கள், சரிங்களா. மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த மொபைல் நம்பர்னாலும் கொடுக்கலாம் நீங்கள், சரிங்களா. ஒரு நாளைக்கு 3 டைம் தான் ஓடிபி அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பரில் வர வைக்க முடியும். ஓகே, ஓடிபி சக்ஸஸ் ஆகிடுச்சு. தென் நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டா வந்துடுச்சு இல்லையா. ஸோ பட்டா வந்துடுச்சு இல்லையா. ஸோ இந்த நம்பருக்கான உண்டான பட்டா நம்மளுக்கு வந்திருக்கு. யாரோடது என்ன டீட்டெயிலு, என்ன ஏக்கரில் எவ்வளோ நிலம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலு. ஸோ கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக யூஸ் ஆகும், சரிங்களா. இதுதான் ஒரிஜினல், இதுதான் உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. கீழே பிரிண்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் பிரிண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சேவ் ஆஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு அதை மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு ஜஸ்ட் பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிக்கும், அது உங்களோட டிஸ்கில் சேவ் ஆகிக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பட்டாச்சிட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வெளியெல்லாம் அலைய காசு கொடுத்து பண்ணணும் அவசியமே இல்லை, சரியா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு என்னென்ன அப்டேட் வருமோ அரசு சார்ந்த எல்லா அப்டேட்டும் வரும். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். பை அண்ட் see you all.